ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சுவையான சூப்பரான கோபி 65 எப்படி செய்கிறது தான். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துங்க. அதில் ஒரு 100 கிராம் அரிசி மாவு, 100 கிராம் சோள மாவு, 100 கிராம் கடல மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கன் 65 மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு, அப்புறம் ரெட் கலர் கேசரி பவுடர் கூட சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து தண்ணி ஊற்றி மாவு இது போல் நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம மாவு அதே போல் நல்லா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ஒரு முழு காலிஃப்ளவர் பூவை நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி பிரித்து வச்சுக்கோங்க. இப்போ நான் அந்த மாதிரி பிரித்து வச்சதை இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். இந்த மாவோட கலந்து அதை அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இதே போல் நல்லா மாவோட இந்த காலிஃப்ளவரை நல்லா கலந்துக்கோங்க. நான் நல்லா மாவோட பிசைஞ்சுக்கிட்டேன். அடுத்தது நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ அதில் ஒரு கடாயை போடுங்க. கடாய் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகணுன்னா அதில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். நமக்கு ஆயில் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு நம்ம இந்த மாவில் கலந்து வச்சுருக்கிற மாவில் உள்ள காலிஃப்ளவரை இதே போல் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம எல்லாத்தையும் இது போல் போட்டுக்கலாம். இப்போ இதே போல் கரண்டியால் கிண்டி விடுங்க. அடுத்ததாக நம்ம அடிப்பக்கம் உள்ளதை மேலாப்பில் திருப்பிக்கலாம். அப்போ தான் நமக்கு எல்லா பக்கமும் இந்த காலிஃப்ளவர் வெந்திருக்கும். இப்போ நமக்கு இதே போல் இன்னும் 2 நிமிஷம் நமக்கு நல்லா வேகட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இந்த காலிஃப்ளவர் பகோடா நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம இன்னொரு ரவுண்டு எண்ணெயில் அது போல் நல்லா போட்டு பொரிச்சு எடுத்துப்போம். நம்ம ஒரு பூ வாங்கியிருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் நிறையாவே வரும். நீங்கள் இது கடையிலலாம் வாங்க போனீங்கன்னா விலை கூட சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் ஒரு பூ வாங்கி இதே போல் செஞ்சு சாப்பிட்றது பெட்டர். நான் அடுத்த ரவுண்டு இது போல் நல்லா பொரிச்சுக்கிட்டேன். திரும்பவும் அதே போல் நல்லா எண்ணெயிலேருந்து இதை பிரித்து விடுங்க. பிரித்து விட்டதுக்கப்புறம் இதை அப்படியே திருப்பிக்கோங்க. அப்போ தான் இன்னொரு சைடும் நமக்கு நல்லா வேகும். நல்லா நம்ம சவந்தோன்னா இதை அடுப்புலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை எண்ணெயை நல்லா வடிகட்டி எடுத்துப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு அருமையான கோபி 65 ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.